பிரவீன் காந்தி, இங்க விமர்சனங்கள்ல பார்ஷியாலிட்டி இருக்கா? ஒரு கட்சிகளை மட்டும் விமர்சிக்கிறது, மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாகவும் பார்க்கப்படக்கூடிய கட்சிகளை மட்டும் விமர்சிக்கிறது, அதே நேரம் மற்ற கட்சிகள் மேலே ஏன் விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் வரக்கூடிய விமர்சனங்களும் கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. திரு செல்லூர் ராஜுனுடைய விமர்சனம் அப்படி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றா? விமர்சனங்கள் விமோசனம் தர வருபவர்களை நோக்கி விமர்சனம் என்ற அம்புகள் பாயத்தான் செய்யும். அவர் விமோசனத்தை தருவார். யாருக்கு? இளைஞர்களுக்கு. குறிப்பா நான் திருப்பி நான் மிகவும் நம்புவது, இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஒரு தலைவன் வேண்டும். ஏனென்றால் அவருடைய படமே மாண்புமிகு மாணவன். இளைஞர்களை குறிவைத்து இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதே போல் பெண்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். எதிர்கால குழந்தைகளை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்ற பல விமர்சனங்களை தமிழ்நாடு தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இங்கு எல்லாரும் அரசியல் போதையில் இருக்கிறார்கள். எதிர்கால மக்களின் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தில் எந்த அரசியல்வாதியும் அன்பார்ச்சுனேட்லி இப்போதைக்கு இல்லை. என்ன சார் அரசியல் போதைனா என்ன சார்? எப்பவுமே பதவிதான் சார். என்னுடைய ஒரே கனவு பதவி. அந்த பதவியில நான் போய் கோட்டையில உட்காரணும், என் புள்ள உட்காரணும், என்னுடைய சந்ததி உட்காரணும். அப்படிதான் இருக்க தவிர 2026 முதல்வர் தான் தாவேக தலைவர் விஜய் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய முழக்கம் அந்த போதையில வராதா? நாங்க எடுத்தவன என்ன சொன்னாரு? ஒட்டுமொத்தமா சேர்ந்து வாங்க இழுப்போம் மாத்துவோம் தானே சொன்னாரு. நான் என்ன முன்னிலைப்படுத்த நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்களே. அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவே இல்லை. சொல்லிருக்காங்க பிரைமரின்னு சொன்னது எப்படின்னா அன்றைய கால சூழ்நிலையை பொறுத்துதான். நானும் உங்க இதுல சொல்லியிருக்கேன். அவர் அது நீங்க தான் உருவாக்குவீங்க. யார் உருவாக்குவார்கள் என்றால் அடுத்த கட்சிகள் அவரை முதன்மைப்படுத்தி அவரை முதல்வர்னு சொல்லி அப்படியாகத்தான் நீங்க ஜெயிப்பீங்க. இல்லன்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி மற்ற கட்சிகள் எப்படி மாற்று கட்சி தலைவர் ஒருவரை முதலமைச்சர் அப்படிங்கிற முழக்கத்தை எப்படி முன்வைப்பாங்க? அது சாத்தியமா? தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார். இப்ப இதுல வாதத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, டிஎம்கே என்பது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒண்ணு சேரணும். ஆமா, முனவர் பாஷா சொன்னாரு, எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஓரணியில திரளணும் அப்படின்னாரு. அப்போ ஏடிஎம்கே தனியா இருந்தா டிஎம்கே தான் வரும். பிஜேபி வழக்கம் போல சத்தம் போட்டுட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்னும் பிஜேபி மேல மக்களுக்கு நம்பிக்கை உருவாக்கும் நிலைமை வரவில்லை. அப்போ விஜய் என்ற ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி இவங்களே முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி இவங்க நிப்பாங்க. அப்படி நின்னா மட்டும்தான் மக்கள் நம்புவார்கள். அது ஒரு எதிர்கால மாற்றத்திற்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக திரு விஜய் அப்படிங்கிறது அவருடைய சினிமா எரால. அரசியல் எரா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த அரசியல் எரால அவர் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு 26ல தான் அவர் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ண பிறகாகத்தான் அவர் அரசியல் தலைவராக, தாவேக தலைவராக ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சார், மாநாடு உங்களை மிரட்டி விட்டது, பலரை மயக்கி விட்டது மாநாடு. அந்த மாநாடுக்கு அப்புறம் தான் நாம தொடர்ந்து விவாதங்களில் விஜயின் அந்த விஸ்வரூப வளர்ச்சியை பற்றி நம்ம பேசுறோம். இப்ப மக்களுக்கு ஒண்ணு தெளிவாயிட்டாங்க சார், மாற்றம் வேண்டும். திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருந்தால் மாற்றம் வந்திருக்கும். அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்து விஜய் ஸ்ட்ராங்கா வர வேண்டிய வயசுல அவர் சொன்னா, ரஜினி சொல்லுவாரு வர வேண்டிய நேரத்துல நான் வருவேன். ஆனா திரு விஜய் தான் வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்திருக்காரு சார். நான் 2 விஷயத்துல சொல்லிடுறேன். செல்லூர் ராஜு அவர்கள் சொல்லதிகாரத்தில் செல்லூர் ராஜு அவர்களை பத்தி நம்ம பேச வேண்டியதா இருக்கு. என்னன்னா 4 படம் நடிச்சா ஆசை வந்துருதுன்னு சொன்னாரு. என்னங்களா, நாடோடி மன்னன் ஒரு படம் உருவான எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான படம் தான். ஆனா நாடோடி மன்னன் ஒரு இங்கிலீஷ் படம் கல்கட்டால. இதெல்லாம் செல்லூர் ராஜு அவர்களுக்கே தெரியாது, சினிமால இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும். கண்ணதாசனோட எழுதுனது இது. நாடோடி மன்னன்ற படத்தோட கதைய கல்கட்டால ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குறாரு எம்ஜிஆர் புரட்சி தலைவர். பார்த்துட்டு அதை அவர் மைண்ட்ல வச்சு அப்படியே ஊற போடுறாரு. கரெக்டா 53 நாள்ல சிவாஜின்னு ஒரு பெரிய நடிகர் வந்த உடனே எம்ஜிஆருக்கு ஒரு தேக்கம் வருது. அப்ப தன்னை தானே எழுத்து செதுக்கிக்கணும், அதுக்கு என்ன கதைன்னு சொல்லி அதற்கு உருவாக்கப்பட்டது திரு கண்ணதாசனோட சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் நாடோடி மன்னன். அப்போ எம்ஜிஆரே 4 படம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் தன்னை மன்னனா மைண்ட்ல ஏத்திக்கிட்டாரு. ஆனால் திரு விஜய் வரும்போதே மாண்புமிகு மாணவன்
அரசியல்ல இளைஞர்கள் தான் மாத்தணும், இளைஞர்கள் வந்தாதான் மாற்றம். சார் எல்லாருக்கும் இங்க வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான் சார். அது நீங்க சொல்ற சினிமாவிலும் சரி அரசியல்லையும் சரி அந்த வெற்றி தோல்விகள் நிறைய பார்த்து அதன் மூலமாக கிடைச்ச படிப்பினை அனுபவத்தை கொண்டு தான் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அது நீங்க ஒரு உதாரணமா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றீங்க, அது ஒரு படத்தினுடைய தலைப்பு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றீங்க. ஆனா பிராக்டிக்கல் யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த யதார்த்தத்தின் அடிப்படையில் 26 தேர்தலை மையப்படுத்தி விஜய் ஒரு பிரைமரி போர்ஸா நிறுத்துறோம், அதை சுற்றி தான் எல்லா விவாதங்களும் நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அப்படியான ஒரு தேவை எழுகிற போது விமர்சனங்கள் வந்தா ஏன் அந்த விமர்சனத்தை எதர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல மறுக்கிறீங்களாங்கிறத நான் கேட்கிறேன். இல்ல சார், விமர்சனங்கள் தான் விமர்சனம் நடக்கும் சார். நீங்க விமர்சனம் தடுக்க முடியாது சார். அதுதான் ஜனநாயக நாடு. அதுதான் சார் இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடில் விமர்சனங்கள் வேணும். ஆனா உங்களோட இப்போ நம்ம 4 பேர் பேசுறோம் சார், 4-5 பேர் பேசுறோம் சார். யாராவது டோட்டலா விஜய்ன்றது ஜீரோ, அவர் வேலைக்கே ஆக மாட்டாரு யாரும் பேச முடியல ஆஃப்டர் த மாநாடு. அதுக்கு முன்னாடி சார் இது நீங்க சொல்ற மாதிரி இது ஜனநாயக நாடு. அவ்வளவுதான் அவருக்கான உரிமை. நாகரிகமா பேசணும், பயந்தெல்லாம் போல. அது நீங்க நினைச்சா நினைச்சுக்கோ. விஜய பார்த்து பயப்படல பாஜக, அண்ணாமலையோ யாருமே பயப்படல. நாகரிகமா அவருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறது அவ்வளவுதான். அது பயந்தெல்லாம் போல ஒரு விஷயத்துக்காக சொல்லிடுறேன். நல்லா கேட்டுங்க, பிஜேபி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனா இட் வில் டேக் லாங் டைம். அதுக்குள்ள இருக்கிறது 2 கட்சி தான், ஒன்னு டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. இதுங்களை மாத்தி போட ஒருத்தர் வேணும்னா அது திரு விஜய் அவர்கள் தான். அது அத்தனை பேரோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இறங்கிருச்சு. அத நீங்க இந்த அடுத்து வரப்போற ஆனி மாசத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் அதிமுகவை விமர்சிக்காதது 2 தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் பெரிய அளவுல. செல்லூர் ராஜுனுடைய இந்த ஒரு லைனை விட்டுட்டா 2 தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் அதிகமா வராததற்கு பின்னணியில ஒரு கூட்டணிக்கான ஒரு இணக்கமான சூழல் இருக்கு அப்படிங்கிற சில கருத்துக்களும் வரத்தானே செய்து. அதை புறந்தளிக்க முடியாதுல்ல. இல்ல தப்பு இல்லையே. ஏடிஎம்கே விஜய் சார் 2 பேரும் சேரும் போது நிச்சயமா கவனிக்கப்படும். இப்போ இன்னொருத்தர் சொன்னாரு பிஜேபியும் சேர்ந்துச்சுன்னா புல் ஸ்வீப். ஆனா அது கருத்து ரீதியாக அவர்கள் இணைவார்களான்னு தெரியாது. ஏன்னா திரு அண்ணாமலையோட ஸ்டாண்டர்டே வேற. கருத்து ரீதியா அப்ப நீங்க அதிமுகவோட உடன்படுறீங்க அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல சார், மக்களோட மனோநிலை சார் 30% 25% இருந்து 30% ஏடிஎம்கேக்கு எப்போ நிரந்தர ஓட்டு. அது இப்ப கொஞ்சம் சரியான தலைமை இல்லாதனால கம்மியாயிட்டு வருது. ஆனால் ஏடிஎம்கேன்றது கிராமங்கள்ல எம்ஜிஆரை முன்னிறுத்திய ஒரு கட்சி. டிஎம்கே வந்து அவர்களை மிஞ்சிதான் வந்திருக்காங்களே தவிர ஏடிஎம்கேன்றது வெரி பவர்ஃபுல். அப்போ திரு விஜய் அவர்கள் வரும்போதே இப்பவே கண்ணுக்கு தெரியுது 12% இருந்து 15% கன்ஃபார்மா அவருக்கு ஓட்டு விடும் நமக்கு தெரியுது. சரி, ஆனா ஒரு கேள்விக்கு இன்னும் திரு விஜய் தரப்புல இருந்து தாவேக தரப்புல இருந்து பதில் வரல. ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கறத உங்களுடைய முதல் மாநாட்டுல முன் வச்சீங்களே, அந்த குற்றச்சாட்டு வளையத்துக்குள்ள அதிமுக வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் வரல. இல்ல சார், எடுத்த உடனே நீங்க எல்லாரையும் எதிர்த்தீங்கன்னா இப்ப அதிமுக இல்ல இந்த 5 பேரையும் ஒரு ஆள் எழுத்தா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. சவுண்டே நீங்க தான் பேசுறீங்க. இல்ல யாருமே இல்ல, நீங்க தான் பேசுறீங்க. உங்களுடைய கருத்து தான் வெளிய போயிட்டு இருக்கு. நான் சொல்றது இப்ப இல்ல, நம்ம எல்லாரையும் எழுத்தோம்னா அது நியாயம் கிடையாது. அப்ப எல்லாருமே கெட்டவன். இப்போ சீமான் பாத்தீங்கன்னா எல்லாரையும் கெட்டவன் பாரு. ஆனால் அப்படி நீங்க பொது பார்வையில பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு சிலரை பிடிக்கும். எம்ஜிஆர்ன்றதுனால ஏடிஎம்கே பிடிக்கும், கலைஞர்ன்றதுனால டிஎம்கே பிடிக்கும், வாஜ்பாயின்றதுனால பிஜேபி பிடிக்கும், காங்கிரஸ் மோடி நேருன்றதுனால காங்கிரஸ் பிடிக்கும். இப்படி அங்கங்க ஒரு நல்லவங்க இருக்காங்க இல்லையா? காமராஜ்ன்றதுனால காங்கிரஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கெட்டது நம்ம சொல்ல முடியாம நிதானமாகத்தான் அவர்களை நாங்கள் வழி நடத்துவோம். ஒருவேளை அதிமுக ஊழல்கள் குற்றச்சாட்டு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நீங்க சொல்ற அந்த நிதானம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சார், இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு திரு விஜய் அவர்கள் அவருடைய மைண்ட் செட் என்னன்னா ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியோட நாம டிராவல் பண்ண. அதனாலதான் கூத்தாடி அதாவது சார் எம்ஜிஆர் 72ல தனியா வரும்போது அவரை கூத்தாடின்னு குத்துன்னு குத்துனாங்க. அவ்வளவு பெயின் வந்தது அவருக்கு. அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அன்னைக்கு ஸ்டேஜ்ல மாநாடுல திரு விஜய் அவர்கள் கூத்தாடின்றது எவ்வளவு யாரும் சொல்லலையே சார். அவர் அதை கிளைம் பண்ணிக்கிறாருல. விஜய் யாராவது அப்படி சொன்னாங்களா? கூத்தாடிங்கிற விமர்சனத்தை திரு விஜய் மேல யாராவது வச்சாங்களா? என்ன சார், சீமான் சொல்லும் போது இந்த அரசியல்வாதிகள் உள்ள வந்தாலே ஒதுங்கினு சொன்னவர் தானே அவரு. ஆனா அவர் வரவேற்பு தெரிவிச்சார் சார். அடுத்த நாளே மாத்திட்டார்ல. அதனால என்னன்னா சார், இங்க நான் பலமாக இருக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு சார். சரி,
கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. திரு விஜய் அவர்கள் நல்ல ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா அரசியல் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஓகே. பவர்ஃபுல் பாலிட்டிஷியன். இன்னும் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணாமே மக்கள் மத்தியில செல்வாக்கு. அதுக்கு காரணம் கால சூழ்நிலை. அவருடைய திறமை நான் காட்டினதுக்கு அப்புறம் தான். ஆனா கால சூழ்நிலை அவருக்கு ஃபேவரா இருக்கிறதுனால அவரோடு சேர்ந்து சென்றால் நிச்சயமாக கோட்டையில் மாற்றம் ஏற்படும் சார். 67க்கு அப்புறம் கோட்டையில் மாற்றம் ஏற்படும் சார். திருப்பி 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 இவங்களே வந்துகிட்டு இருக்கும்போது கோட்டை வந்து ஒரு வேட்டையாடப்படும் இடமாக இருக்கு. அது மாறணும். திரு சுகுணா தேவா.